ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலைல எழுந்திரிச்ச உடனே வாசலில் சாணியெல்லாம் தெளிச்சுட்டு அப்படியே குட்டியாக ஒரு கோலம் போட்டு விட்டேன். இன்னைக்கு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. சந்தையில் இந்த வர ஜாமான் வாங்கலைன்னு நினச்சேன். இந்த வாரமாவது நம்ம ஒழுங்காக காயெல்லாம் சமைச்சு முடிச்சிடணும். நான்வெஜ் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான்வெஜ் வாங்குற மாதிரி தான் சூழ்நிலை இருந்துச்சு. காய்கறியெல்லாம் அப்படியே கிடந்துச்சு. என்ன கத்திரிக்காய் குழம்பு வைப்போம், கத்திரிக்காய் அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் பண்ண முடியலையா, சரின்னு இன்னைக்கு காலைல ஆற்றி பிரியாணி தான் கேட்டான். சரி பட்டாணி இருந்துச்சா, அதிலே பிரியாணி ஸ்டைலே பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணேன். பண்ணிவிட்டு அப்படியே கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் இது மாதிரி பண்ணிட்டேன். அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப டெப்டிங் ஆயிடுச்சு. நம்ம யாருக்காவது செய்யணும் அப்படின்னு யாராவது விருந்தாளி செஞ்சோம்னா ஒழுங்காகவே வராது. இந்த மாதிரி எதிர்பார்க்காத அன்னைக்கு நல்லா வரும். அப்படியே டீ வச்சுருந்தேன்னா அதையும் அப்புறம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபனில் சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு. ஆற்றுவிங்க எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பாளுக்கும் எடுத்து வச்சுட்டு, என்னடா ஒரு ஆளுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒயிட் ரைஸு அப்புறம் கத்திரிக்காய் தொக்கும் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தயிர் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு உப்பெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. நேற்று ஆத்திவிக்கு ஹோம்ஒர்க்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. காலையில் தான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். திருக்குறள் தான் இன்றைக்கி அவனுக்கு ஹோம்ஒர்க்காக இருந்துச்சா, அப்படியே சொல்லி கொடுத்துட்டு 2 பேரையும் கிளப்பியாச்சு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.